இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒவ்வொரு பொண்ணும் தன்னுடைய புருஷ ஆயுள் ஆரோக்கியத்தோட செல்வ செழிப்போட இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜையை பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா கல்யாணம் பண்ணவங்க தான் கொண்டாடணும்னு சொல்லுங்க. அப்படியெல்லாம் இல்ல சஞ்சனா. கல்யாணம் ஆகாத பொண்ணுங்களும் நல்லவனா நல்ல மனசு இருக்கிற பையன் கணவனா வரணும்னு வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை செய்யலாம். அன்ஷிகா, சஞ்சனா, ஜானவி, நீங்களும் இந்த பூஜையை பண்ணலாம். ஐயோ, ஈவினிங் வரைக்கும் சாப்பிடாம கொள்ளாம இந்த பூஜை பண்றதெல்லாம் என்னால முடியாது. நான் அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சோ நானும் இத பண்ண முடியாது. ஜானவி, நீ என்னம்மா பண்ண போற? காலையில இருந்து நான் இன்னும் எதுவும் சாப்பிடல மாமா. அப்படின்னா நீயும் இந்த பூஜை பண்ணு ஜானு. சரிக்கா. என்ன மாதிரி ஒரு நல்ல புருஷன் வரணும்னு வேண்டிக்கிட்டு பூஜை பண்ணு. நான் இந்த பூஜை பண்றதே உன்ன மாதிரி ஒரு புருஷன் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தான். புரிஞ்சுதா? பொண்ணுங்கெல்லாம் முதல்ல இப்படிதாம்மா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கடைசியில என்ன மாதிரி ஒரு பையன் தான் வந்து உங்களுக்கு தாலி கட்டும். மொத்த பொண்ணுங்களுக்கு வேணா அப்படி நடக்கலாம், ஆனா எனக்கு அப்படி நடக்காது. ஞாபகம் வச்சுக்கோ. சஞ்சனா, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு, போய் கூட்டிட்டு வா. லக்ஷ்மி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த பூஜையில எந்த ஒரு தப்பும் நடந்துடக்கூடாது. கண்டிப்பா அத்தை, எந்த தப்பும் நடக்காம நான் இந்த பூஜையை முடிக்கிறேன். சொல்லு மனிஷா, ஏதோ ப்ராஜெக்ட பத்தி பேசணும்னு சொன்ன, என்ன அது? Show me your hand. இத ஸ்மெல் பண்ணு. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. இதே மாதிரி ஒரு ஃப்ளேவர்ல நம்மள ஒரு பெர்ஃப்யூம் ரெடி பண்ணனும் மித்ரா. கிட்டத்தட்ட இதே மாதிரி இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ்ல நாம ஆல்ரெடி ஒன்னு லான்ச் பண்ணிருக்கோமே மனிஷா. அதுவும் இல்லாம வேற பிராண்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்கிற ஃப்ளேவர்ல நாமளும் ரிலீஸ் பண்ணா என்ன ஸ்பெஷல் இருக்கும்? சாப்பிடு, நல்லா சாப்பிடு. சரிக்கா. நானே, இவ்வளவு நேரம் நீ டிஃபனே சாப்பிடலையா? இல்ல சாப்பிடல மாமா. ஐயோ, சின்ன பையனை இப்படி பட்னியா போட்டுட்டாங்களே. ஜோதி. சார் சொல்லுங்க சார். என்ன ஜோதி இது? வீட்ல கெஸ்ட் இருக்கும்போது யாருக்கு என்ன வேணும்னு கேட்க வேண்டாமா? நான் இது வரைக்கும் பிரேக்ஃபாஸ்டே சாப்பிடலையா? அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. சரிங்க சார். ஜானவி, நீ ஏமா இப்படி வெளியாள் மாதிரி நடந்துக்கிற? இந்த வீட்ல உனக்கு முழு சுதந்திரம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சாப்பிடலாம். உங்க விருப்பப்படி நீங்க இருக்கலாம். புரிஞ்சுதா? சரிங்க மாமா. சாப்பிடுங்க தம்பி. ஹாய், பொங்கல் வடை. இது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மாமா. எங்க லட்சுமி அக்காவுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படியா? சரி, கூச்சப்படாம சாப்பிடு. ஜோதி, நானிக்கு என்ன வேணுமோ பக்கத்துல இருந்து பாத்துக்க. சரிங்க சார். அக்கா, நான் பொங்கல் வடை சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும்லக்கா? வாங்க, நீங்களும் வந்து சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு விரதம் இருக்கேன்ல நானே, நான் சாப்பிடக்கூடாது. ஆமாலக்கா. அப்படின்னா இத சாப்பிடுறதுக்காக நீங்க சாயந்தரம் வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்லுங்க. அதேதான். என்ன யோசிக்கிறீங்க சித்தி? இந்த சிச்சுவேஷனை நமக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணுது. லக்ஷ்மி நடக்கிற வழியில முள்ள அள்ளி போடாம விட்டா நமக்கு நிம்மதியா இருக்காதுல்ல. எப்படி அந்த முள்ள அள்ளி போடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி நானி, இன்னும் ஏதாச்சும் வேணும்னா நீ ஜோதியை கேளு, உனக்கு எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. சரிக்கா.
ரெஸ்ட் எடு. விரதம் இருக்கும்போது எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க கூடாது, புரிஞ்சுதா? சரி. லக்ஷ்மி என்ன இப்பவும் அவாய்ட் பண்ற மாதிரி தான் தெரியுது. சரியா பேசவும் மாட்டேங்கிறா. சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு, அப்புறமா பேசிக்கலாம். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எதுக்கு சித்தி இப்ப சிரிக்கிறீங்க? இந்த பொங்கலும் வடையும் எனக்கு ஒரு பெர்ஃபெக்ட் ஐடியாவை கொடுத்துருக்காத சிரிச்சேன். ஒழுக்கத்தோட நியமத்தோட பூஜை பண்ற லக்ஷ்மிய நான் இப்பவே டிஸ்டர்ப் பண்ணி காட்டுறேன். பூஜையை பண்ண விடாதபடி தடுக்கிறேன். அக்கா பார்வையில லக்ஷ்மி மேல இருக்கிற நம்பிக்கைய குறைய வைக்க போறேன். சித்தி, இந்தாங்க சித்தி. என்ன செய்ய போறீங்க? ஒரு மேஜிக்கை நடத்தி காட்ட போறேன். எல்லாருமே சேர்ந்து லக்ஷ்மிய சந்தேகப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்க போறேன். அந்த பிளேட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எப்படி சொன்னா நீங்க எல்லாரும் அதை நம்புவீங்க? உனக்கு சம்மந்தம் இல்லைன்னா இந்த பிளேட் எப்படி இங்க வந்துச்சு? அது எனக்கு உண்மையிலே தெரியாது சின்னத்த. தெரியாது தெரியாதுன்னு 10 தடவை சொன்னா மட்டும் போதாது லக்ஷ்மி. உனக்கு தெரியாம இந்த ரூம்குள்ள இந்த பிளேட் எப்படி வந்துச்சுன்னு நீ தான் சொல்லணும். இல்லனா எங்க யாருக்கும் தெரியாம நீ விரதம் இருக்கிறதையே மீறிட்டேன்னு நாங்க எல்லாரும் சந்தேகப்பட்டதா ஆகணும். என்னம்மா லக்ஷ்மி சந்தேகப்படுறீங்களா? இவ்வளோ நாளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். லக்ஷ்மி பத்தி யாருமே புரிஞ்சுக்கலையா? உனக்கு தெரியாது மித்ரா, சில நேரங்கள்ல நம்ம உறுதியை விட நம்ம பலவீனம் தான் நம்மள நிறையவே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கும்.